மாரி சார் கபடி நல்ல கபடி பிளேயர். ஏன்னா ஒரிஜினல் கபடியில் அந்த அப்படி நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து கால் போய் நச்சுன்னு குத்தம் அந்த மாதிரி அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. கபடி பிளேயர் நாமளே இருந்துச்சு. அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அந்த அந்த சீன் எல்லாமே. சார் மேலேருந்து பார்த்தாரு, இவன் கரெக்டாக இருப்பான்டா. அவர் பேர் டைகர்னு சொல்லுவாங்க, டைகர் ராஜரத்னம். அவராகவே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அது பயங்கர சந்தோஷம். அதுவும் இல்லை இந்தியா டீம் கேப்டனு அந்த அஸ்மாஸ்பியர்லாம் சுற்றி நிற்கும் போது உண்மையாலுமே இந்தியாவே ஆடிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. கரெக்டாக இங்கே கால் பட்டுருச்சு, இப்படியே அங்கே அடிபட்டு இங்கே ரத்தம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. துருவுக்கு கீழே மேட்ச் முடிச்சுட்டு இதை ஆடி பசுபதி சார் உட்காரும்போது துருவம் உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த சீனில் பக்கெட்டில் வச்சுருக்கோம். அது வாயில் பிளட்டாக இருக்கும், அது ஒரிஜினல் பிளட். ஆக்டிங் பயங்கர கஷ்டம் தான் ப்ரோ. விளையாண்டுலாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்ததுக்கப்புறம் தான் இவன் நடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது சாதாரணமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. We have பிரபஞ்சன். வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரோ கபடி லீக் அதெல்லாம் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். இப்போ பைசெல்லாம் பயங்கரமாக கலைக்கிறீங்க. எப்படி இருக்குது, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கபடி பிளேயராக எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி கபடி பிளேயர் தாண்டி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லி தான் பண்ணுது. இது வள்ளி சார் தான் நம்ம சொன்னார், ஐயா உங்களுக்கு கபடி பிளேயர்ஸ் தெரியும், ஆனால் கபடி பிளேயர் தாண்டி எல்லாருக்கையும் உங்களை கொண்டு போகும் அப்படின்னு. அது கபடி மூலிமா இந்த பைசன் படத்தில் பண்ணது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் வாய்ப்பு எங்கேருந்து கிடச்சிது? முதல் ஃபோன் கால் எங்கேருந்து வந்துச்சு? முதல் ஃபோன் கால் வள்ளி சார்கிட்ட தான். வள்ளி நாயகம் ஸ்டேட் டைரக்டர், அவர் தான் வந்து கால் பண்ணார். இந்த மாதிரி பைசன் ஒரு ப்ராஜெக்ட் கபடி படம் போயிட்டுருக்கு, மணித்தி கணேசன் சாரோட பயோபிக் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் மாரி சார் பண்ணுறான்னு சொல்லி சொன்னோம். கால் வந்தது எனக்கு பயம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஃபோன் வந்தவும் எனக்கு என்ன பர்சன் தெரியல. எனக்கு அந்த டைமில் ப்ரோ கபடி ஆக்ஷன் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து இல்லை எனக்கு ஆக்ஷன் இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வரலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வழினே சொல்லி, சரி இல்லைங்க ஐயா பரவாயில்ல, முக்கியமான ஒரு மேட்ச் ஒன்று இருக்கும், மேட்சஸ்க்குள்ள வருவீங்களா அப்படின்ட்டு. ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன், அப்பயும் ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னேன். இது ஒரு பயம் கலந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். எனக்கு அது அப்படியே தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஐயோ மாரி சார் மூவி. ஏன்னா வந்து பரியர் பெருமாளில் தொடங்கி இப்போ வரைக்கும் லாஸ்ட்டு வாழை வரைக்கும் அவர் பார்த்து ரசித்து எல்லா படத்துக்குமே ஒரு ஃபேனாக இருந்திருக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டயலாக்காக இருக்கட்டும், பயங்கரம் பிடிக்கும். ஓகே. ஸோ நான் அது ஒரு மாதிரி மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. நான் எப்படி ஒரு சான்ஸ் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், எனக்கு ஒரு இந்தியா கிடைக்குதோ ஒரு நேஷனல்ஸ் கிடைக்குதோ அதை மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கோ, அதோட ரொம்ப அதிகமாக தோணிகிட்டே இருந்துச்சு. திரும்பவும் அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்ட் சகல இருக்கு, ஓகே, அவரோட ஃப்ரெண்டு தான் ஏடி ராகுல்ன்ட்டு, அவர் மூலிமா திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவரும் மாரி சாரோட ஏடி தான். அவர் வரவும் இது பண்ணுங்க அப்படி சொல்லவும் எனக்கு அப்போ ப்ரோ கபடி நான் போகல. ஓகே, நான் போகும்போது சரி இது ட்ரை பண்ணி பார்த்துருவோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். வரவும் தான் சரி உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். டேரக்டர் சார் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு சொல்லி பார்த்தோம். சார் மேலேருந்து பார்த்தாரு, இவன் கரெக்டாக இருப்பான்டா, பார்த்தோன்னே சொல்லிட்டாரு இவன் கரெக்டாக இருப்பான்டா அப்படின்னு. தாடி எல்லாம் வச்சுக்கோங்க ஓகே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, அப்புறம் அவர் சொன்னது அதுதான் இருக்கும். ஓகே, உனக்கு நீ கபடி விளாண்டுருவ, ஆனால் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ரோலு, ஸோ கொஞ்சம் நடிப்புன்னா என்னென்னு கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கிளாஸ் பண்ணிவிட்டாங்க. இப்படி தான் வாய்ப்பு வந்தது. இதுக்கான ப்ரிப்பரேஷன் தனியாக இருக்கும். நம்ம என்ன தான் கபடி எண்டாவது டே கேம் நிறைய ஆடினா கூட நடிப்புக்குன்னு ஒரு தனியாக ப்ரிப்பரேஷன் இருக்குங்களா? என்ன மாதிரி இருந்துச்சு அந்த டைம்? எப்படி இருந்துச்சு ஆக்டிங் கிளாஸ்? அப்படின்னா இப்போது நீங்கள் அந்த பைசன் மூவி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த சொன்ன மாதிரி ஹீரோனுக்கு அந்த மாதிரி டைலாக்கு மட்டும் கிளாப்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த டைலாக்கு கிளாப்ஸ் இருக்கும். இந்த ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும் அந்த டைலாக்ஸ் எல்லாமே. என்னோட கேரக்டரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால ஆக்டிங் கிளாஸ் அனுப்புனாங்க. சூரி சார்ன்ட்டு, சூர்யான்ட்டு அவர் ஒரு ஏடி. ஓகே, சூர்யா வள்ளிநாயக் சார் ரெண்டு பேரும் தான் வந்து ஜெய்பீம் படத்தோட காஸ்டிங் டைரக்டர் ஒருத்தர் சூரி சார்ன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சிருக்கும். அவர் தான் காஸ்டிங் டைரக்டரு. அவர்கிட்ட இது பண்ணும்போது அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி அவர்கிட்ட ஆக்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். ஓகே, ரொம்ப அது ஒரு பயங்கரமான புது ஒரு அனுபவமாக இருந்தது. நான் கபடியில் நான் எல்லாம் பார்த்துருப்பேன். இப்போ விதமான கோச்சஸ்ஸு, டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிஸு, ஒர்க் அவுட்லாம் பார்த்துருப்பேன். ஆனால் இது ஒரு வேறு ஒரு ஜேர்னியாக இருந்தது. ஓகே, ரொம்ப இதாக இருந்தது. அது வந்து லைஃபுக்கும் அந்த ஒரு ட்ரைனிங்கிறது, அந்த ஒரு
காசுங்கிறது லைஃபுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, சிறப்பு. இடையில கேட்பேன், சார் இது எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு. இது வந்து நமக்கு இப்போ தெரியாது, நம்ம வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இதுக்கு தான் நம்ம அதை பண்ணணுமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படின்னு கண்டிப்பாக அது ஆப்டாக பொருந்துச்சு. அவர் பண்ணது எல்லாமே வந்து அந்த இடத்துல அவனுக்கு அது வந்து இதுக்கு தான் அவர் இப்படி பண்ணாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஸ்பாட்டில் நிற்கதா இருக்கட்டும், பிளைண்டாக இருந்துட்டு அந்த ஸ்பாட்டில் இருக்கணும், சடனாக கிளச்சி விட்டுட்டு திரும்பவும் சேம் அந்த ஸ்பாட்டுக்கு வரணும். ஓகே. ஏன்னா அந்த கேமரா அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தோம்னா திரும்பவும் ரீடேக் பண்ணுவோம், அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியாக சொல்கிறது இல்லை, ஆனால் அதுவாக தான் இருக்கும். நான் என்னோட புரிதல் அப்படி தான் இருந்தது. நீங்களும் துருவர்களும் சேர்ந்து நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணியிருப்பீங்க கபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன மாதிரி சஜஷன்லாம் துருவ் கொடுத்தீங்க? துருவ் மீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 80% மூவி முடிஞ்சிருச்சு. அவர் நான் மாதிரி சார் கூப்பிட்டு கதை சொல்லும் போது கூட என்கிட்ட வீடியோ காமிச்சார் என்கிட்ட. கதைப்படி போல கதைப்படி அவரை வந்து போயிடுவார். ஓகே. ஆனால் வந்து துருவுக்கு எப்படி இருக்கணும், துருவுக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் கபடி நல்லா விளையாடுறாரு அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. எல்லாமே சூப்பராக கபடி விளையாண்டாரு, எல்லா ஸ்கில்லும் இருக்குது. அப்படிங்கும்போது மாரி சார் என்கிட்ட சொன்னது எப்படின்னா, அவன் நல்லா கபடி விளையாடுற அப்படி இருந்தாலும் வந்து நம்ம மேலே போகிறோம்ல, இப்போ தமிழ்நாட்டு லெவல் இந்தியா லெவல் போகும்போது ஒரு கபடி பிளேயரோட வந்து அப்டேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்கில்லை நீ கொஞ்சம் மாடிஃபை பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தது. இந்த டோ டச்சாக இருக்கட்டும், நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ள காம்பினேஷன் இருக்கணும். இப்போனா நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா விளையாடுற மாதிரி இருக்குது, கை பிடிச்சிட்டு. ஸோ எங்களுக்குள்ள அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராக்டிஸாக இருந்துச்சு. ஓகே. நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இல்லை, எங்களுக்குள்ள அந்த ஒத்துமை இருக்கணும், சின்ன சின்ன கரெக்ஷனும் இருக்கும், அதுவாக தான் இருக்கும். அப்புறம் டேஷ் டேக்கிள் பண்ணுறதா இருக்கும், இதுவாக தான் இருக்கும். இப்படி தான் போச்சு ப்ராக்டிஸ் எல்லாமே. ஆனால் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. நான் அந்த முடிச்சுட்டு அந்த திருநெல்வேலியிலலாம் முடிச்சுட்டு திரும்ப அங்கே வரும்போதெல்லாம் ஆல்மோஸ்ட் கேப் இருக்கும், ஒரு 6 மந்த் மேலே கேப் இருந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப அவரோட பாதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. நானும் மேட்ல இருந்து திரும்ப மண்ணுக்கு வரேன். என்னோட காலம் மேட்டுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். மண்ணில் கால் வச்சு ஆடும்போது நான் ஒரு கபடி பிள்ளை எனக்கு கால் எல்லாம் பொத்துருச்சு, எனக்கு ஃபுல்லாகவே கால் எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மேட்டில் ஆடும்போது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும், மண்ணுக்கு திருப்பி வந்தீங்க, நிறைய இன்ஜுரிஸ்லாம் ஏற்பட்டுருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய நடந்துச்சா? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு? ஆமாம், மேட்டில் நமக்கு ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும், பயங்கரமான ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா வந்து மேட்டு வந்து சிந்தட்டிக்கு நமக்கு அது புஷ் பண்ணி கொடுக்கும், நம்ம பவுன்ஸ் கிடைக்கும். மண்ணில் அப்படி இருக்காது, மண்ணில் கிரிப்புன்னு பயங்கரமாக இருக்கும். நம்ம நின்று நிதானமாக விளாடலாம், ஜம்ப்புமே வந்து நிதானமாக எல்லாமே பண்ணலாம். ஓகே. இன்ஜுரிஸுமே இருந்தது அவருக்கு வந்து தமிழ்நாடு மேட்சஸ்ன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மேட்சஸ் பண்ணும்போது இது விளையாண்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே கால் பட்டுருச்சு அவருக்கு, அப்படியே அங்கே அடிபட்டு இங்கே ரத்தம்லாம் பயங்கரமாக வந்துச்சு துருவுக்கு. அது வந்து அந்த மேட்ச் முடிஞ்சு அந்த பாட்டிலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேட்சஸ் ஃபுல்லாகவே கீழே மேட்ச் முடிச்சுட்டு இது ஆடி பசுபதி சார் உட்காரும்போது துருவம் உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா, அந்த சீனில் பக்கெட்டில் வச்சுருக்கோம், அது வாயில பிளட்டாக இருக்கும், அது ஒரிஜினல் பிளட்டு. ஓகே. ஒரிஜினல் பிளட் அது சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், உள்ள டீத்தெல்லாம் இதாகிடுச்சு அப்படின்னு. அது ஒரிஜினல் பிளட் அந்த மாதிரி. ஆமாம், அது கிளைமேக்ஸில் காயம் முட்டியில் சராஞ்சது எல்லாமே காயம்தான். கீழே அந்த மேக்கிங் வீடியோவில் காலில் அதெல்லாம் உண்மையுமே ஓகே. அது டேப் படிச்சுட்டு விளையாடுவோம் நாங்கள். ஓகே. பத்தாவதுக்கு வெயில் வேறு இருக்குமா, அந்த ஸ்கின் போயிடுச்சுன்னா கீழே இருக்கிற ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும், காலை வச்சு எரியும் அந்த அளவுக்கு. ஏன்னா வந்து வெயில் கொளுத்திட்டு இருக்கு, டேப் அடிச்சுட்டு விளையாடுவோம் அந்த அளவுக்கு. நீங்கள் பிளேயராக இருந்து நிறைய பார்த்துருப்பீங்க, அவர் எப்படி டேக்கிள் பண்ணார் அதை, இன்ஜுரிஸ்லாம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகுது? நான் சொன்னேன் போதும்பா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஏன்னா வந்து அவர் அந்த ஷூட் முடிச்சுட்டு திருநெல்வேலி ஷூட் முடிச்சுட்டு இங்கே வரும்போதுமே கொஞ்சம் இதாக இருப்பார், கலராக இருப்பார்ல, திரும்ப டேன் ஆகணும், நம்ம பிளாக் ஆகணும். அப்படிங்கும்போது வெயிலே நடக்கிறது, விளையாடுறது, அந்த ஜம்ப் பண்ணுறது, வாண்டடாக எல்லாமே பண்ணுறது, அது ரொம்ப இதாக இருந்தது. அடிபட்டு நான் சொன்னல அந்த கிக்கு பண்ணி அடிபட்டுமே திரும்ப வந்து விளையாண்டது. ஓகே. விளையாண்டாரு, பயங்கரமாக இருக்கும். சில சமயத்தில் டவுன் ஆகும், சல்லுன்னு டவுன் ஆகும், 24 ஷூட் நடக்கும் சில சமயம். ஏன்னா நம்ம மிஷின் கிடையாது இல்லை, நம்ம அப்படியே டவுன் ஆகும். ஆக்டிங்கில் வந்து டக்குன்னு எமோஷன் மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவோம் சூப்பராக. நம்ம இதை பண்ணும்போது அப்படியே சில சமயம் டவுன் ஆகும் நமக்குமே. ஏன்னா எனக்கு தெரியும், கண்டினியூஸாக ஒரு மேட்ச் விளையாடும்போது அடுத்த மேட்ச்சுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 ஹவர்ஸாக ரெஸ்ட் இருக்கும் நமக்கு அடுத்த ரவுண்டு வரும்போது. ஓகே. இது கண்டினியூஸாக விளையாடிட்டே இருக்கணும். அது சில சமயம் ஸ்கில் பண்ண முடியும், ஆனால் அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்காது, நம்ம அந்த அவுட்புட் இருக்காது, எனர்ஜெட்டிக்காக இருக்காது. அந்த டைமில் ஒருத்தருக்கு சேரை பண்ணி சூப்பர் 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 சொல்லி அந்த அப்படியே கொண்டு போனது. ஓகே. மேக்கிங் வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம், நீங்களாம் ஒரு பக்கம் கபடி விளையாண்டுட்டு இருந்தாலும் மாரியன் நாங்கள் கபடி ஆடிட்டு இருந்தார், ரன்னிங் ஹேண்ட் டச்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. நீங்கள் ஷூட்டில் இருக்கும்போது அவர் சொல்லிக் கொடுத்த விதம், கபடி ஆடுற விதத்தில் சொல்லிக் கொடுத்துருப்பாரு, எப்படி இருந்துச்சு அது? நாங்களும் இருந்தோம், கணேசன்னா எல்லா கபடி பிளேயர்ஸும் இருந்தாங்க. இருந்தும்
அந்த ஜம்ப் பண்ணுறது, உட்காந்து வர்றது, எல்லாமே இடிச்சு வர்றது, எல்லாமே அவரோட ஐடியா. ஓகே, அந்த ரன்னிங் அவரோட ஸ்கில் இல்லை, துருவ் பண்ணுறது எல்லாமே அவரோட ஸ்கில்லு. ஓகே, அவரோட ஐடியா தான் அது எல்லாமே. சார் இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் அவர் கபடி பிளேயரு, மாரி சார் நல்ல கபடி பிளேயரு. அவரோட ஐடியா தான், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், கிளைமேக்ஸில் அந்த கால் தொட்டும் அதெல்லாம் அப்படி இருக்கும். நான் நினச்சி கூட பார்க்கல அந்த, ஏன்னா ஒரிஜினல் கபடியில் அந்த அப்படி நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து பயங்கரமாக வந்துருக்கு. அந்த அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி உறுத்தும், கால் போய் நச்சுன்னு குத்தும், அந்த மாதிரி அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஓகே, கபடி பிளேயர் நாமளே இருந்துச்சு, அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அந்த சீன் எல்லாமே. அந்த மாதிரி ரியலாக இருந்தது அவரோட இதெல்லாம். நான் அந்த ஷாட் எடுக்கிறப்பலாம் இல்லை, ஆனால் நம்ம பார்த்துக்கலாம், மூவியில் பார்த்துக்கலாம். நான் பயங்கரமாக இருந்திருக்கு அந்த இது. துருவ் அவர்கள் வந்து இங்கே ஃபைனலில் வந்து ஆடிட்டு இருக்கும்போது அவர் டீம் செலெக்ஷனில் அவர் பேர் இருக்காது. நீங்கள் அவருக்காக வந்து கொண்டு போவீங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவீங்க, அதாவது இல்லைன்னா இந்த மாடியிலேருந்து கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அது பண்ணும்போது? இல்லை, நான் வந்து டீம் நல்லா இருக்குது, இருந்தாலும் பாகிஸ்தான் கூட நான் ஃபஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். இந்த மேட்ச்சு இருந்தாலும் நல்ல ஒரு பிளேயரு கூட்டிகிட்டு வந்து சும்மா உட்காரச்சு வெளியில் இது பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஆல்ரெடி நம்ம தோத்த ஒரு இது ஏன்னா ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே இருந்தும் நம்ம இப்படி தோத்துட்டு நம்ம சும்மா சண்டை பண்ணிகிட்டு இருக்கோமே நம்ம அவங்ககிட்ட அப்படிங்கிற ஒரு வெறியில தான் அந்த டைலாக், அது உள்வாங்கிட்டு சொல்கிறது தான் அந்த டைலாக். ஓகே ஓகே, அந்த டைலாக் எங்களுக்காக பேசி காட்ட முடியும். அப்படி தோத்தா இந்த 20ஆம் மாடியிலேருந்து குச்சி சாவறேன் அப்படின்னு சொல்லணும் கோச்சுக்கிட்ட. ஓகே, அவருக்கு புரியாது, அவர் கேட்பாரு என்ன சொன்ன அப்படின்னு. நம்ம கோவத்தை சொல்லி டக்குன்னு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் புரிஞ்சிக்க முடியல அவரால் என்ன சொன்னோம்னு. டக்குன்னு அவர் ஒரு இன்னசென்ட், ஏன்னா தமிழ் அவர் சொல்கிறது புரியும் போது என்ன சொன்ன கேட்கும்போது சரி நம்ம கோவப்பட்டோமே அப்படின்னு. சார் நான் இங்கிருந்து சொல்கிறேன், அதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து தமிழ் தெரிஞ்சுனா அடுத்த டைலாக் டக்குன்னு அப்படி சொல்கிறேன் சண்டை போட்டுற முடியும் ஒரு கோச். இருந்தாலும் அவர் கோச்சு, அவர் வந்து நாம் கோவத்தில் டக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கும்போது இல்லை சார் அப்படி டக்குன்னு இது பண்ணும். இல்லை சார் நான் இங்கிருந்து சொல்கிறேன், இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட்டு. ஃபைனலில் வந்து பாகிஸ்தானோட ரீமேட்ச் போகும்போது நீங்கள் 2 பேரும் வெளியில் இருப்பீங்க. அப்போ 2 பேரில் யாராவது ஒருத்தர் உள்ளே போனோம்னா நீங்கள் துருவ் இது நீ போப்பா, இது நீ வந்து அவமானப்படுறன்றமா அந்த இடத்துல கோச் கிட்ட திருப்பி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்கா அந்த டைலாக் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு? ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. நீங்கள் ஒரு கேப்டனாக இருந்த அந்த டீமுக்கு நீங்கள் தான் நியாயப்படி உள்ளே போயிருக்கணும், பட் துருவ் அமுச்சு விடுவீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன டைலாக் பேசுனீங்க? கேட்டால் இந்த ரைடு அவனை அடிச்சவனடா நம்ம, ஏன்னா வந்து கடிச்சு மேட்ச் வந்து டஃப்பாக போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது பாகிஸ்தான் பேர் அடிப்போம். அந்த பாகிஸ்தான் போய் தஞ்சாவூர் இருக்கார் பையன் ஒருத்தன் பாலாஜி, நான் போன டைம் என் பேர் சொல்லலாம்னா அப்படின்னு கேட்டான். அவன் இப்போ தஞ்சாவூர் இருக்கார் பையன், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படித்தான், பாலாஜி, நல்ல பிளேயரு. அவனை அடிப்போம். அந்த டேக்கில் வந்து அடிச்சது வந்து ஸ்லோ மோஷனாக இருந்தாலும் பவராக இருக்கும் அடிச்சது. நானும் துருவும் அடிச்சதுமே வந்து அவனுக்கும் வலிக்கும் எங்களுக்குமே வலிச்சிருக்கும், அந்த அளவுக்கு பவராக அடித்தவனை. ஆனால் வந்து பாயிண்ட் விடணும், அது வந்து ரியலிட்டிக்காக இருக்கும். அடித்து கீழே விழுந்துரும். நம்ம கோவத்தில் போய் உட்காரும்போது அடுத்த டைம் வந்து ஒரு பாயிண்ட் கேட்பேன். ஏன்னா வந்து டிஃபர் ரைடு தான் வந்துருக்குறான். ரைடருக்கு வந்து எப்படியா 2 பாயிண்ட் கொண்டு வாடா சொல்லி நம்ம கேட்டுக்க முடியும். ரைடு போனவன் அவுட் ஆகிட்டான். அப்போ டிஃபெண்டர் வரும்போது எப்படியாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கும்போது சர்தார் கேட்டுப்போம். சர்தார் இல்லை, திவாகரன் அந்த பக்கம் இருப்பார். அவர் கர்நாடகா, அவர் முனியப்பான்னு ஒரு கேரக்டர் பண்ணார். அவர் நம்ம திருச்சியை சேர்ந்தவர், திவாகர்ன்ட்டு. அவர் தான் டேக்கிள் பண்ணி கொடுப்பாரு. அப்போது ஒரு பாயிண்ட் உள்ள வரும்போது டக்குன்னு, ஏன்னா அவரு தான் நல்ல பிளேயரு, அவனை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படிங்கும்போது 2 பேருமே தான் சேம் டைம் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து யார் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவுட் போகிறது, ஏன்னா வந்து ரீமேட்ச் கேட்டு நம்ம ஏஷியன் கேம்ஸ் ரீமேட்ச் கேட்டு நம்ம வந்து விளாட்றோம் அப்படிங்கிற இடத்துல இதெல்லாமே அந்த காலத்தில் இருக்காது. ஏன்னா வந்து இப்போ அந்த கமெண்ட்ஸ் வருது, யார் அவுட்டும் அவங்க தான் போக முடியும் அப்படின்னு. ஆனால் வந்து 2 பேருமே அட்டன் டைமில் டச் பண்ணும்போது அது வந்து அம்பையரை பார்த்து சொல்கிறது தான். நான் சொல்லுவேன், ஆனால் கோச் சொல்லியிருப்பார் நான் போகணும் அப்படிங்கிறது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான், நான் ஜெயிச்சா பாகிஸ்தான் கூட ஜெயிக்கிற பாகிஸ்தான் தோத்துருங்கிற பயமாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. ஆனால் அவன் ஜெயிச்சா இங்கே இருக்கிற எல்லாரையும் ஏன் உங்களையும் என்னை சேர்த்து ஜெயிக்கணுங்கிற வெறியா பண்ண. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான், எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் தான் விளையாடணும் அப்படிங்கும்போது அவன் போவான். அப்போ அந்த சேரா பண்ணும்போது தான் அதுல இருந்து அப்படியே போகும் ஃபுல்லாக. அந்த டைலாக் சொல்லும்போது மாரி சார் சொல்லியிருப்பாரு, இதை இப்படி கொண்டு போகணும் இப்படி சொல்லணுன்ற போது என்ன சொன்னார் அந்த டைலாக் சொல்லும்போது? இல்லை, முக்கியமாக இந்த ஒரு அந்த மாடி சீனுக்கும் இந்த சீனுக்கும் தான் முக்கியமாக அந்த ஆக்டிங் கிளாஸே போனது. ஓகே. ஏன்னா அவர் சொன்னபோது சூரி சார் அந்த ஆக்டிங் கிளாஸில் சூரி சார் சொன்னபோது
ஒரு கேப்டன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு. கேப்டன்னா டீமை வழி நடத்தணும் சார், வேற அப்படின்னு நானும் ஏதோ சொல்லி பார்க்குறேன். இல்லை, கரெக்டாக வேல்பாரி புக்கு வாங்கி கொடுத்தாரு எனக்கு, இந்த புக்கு படிங்க அப்படின்னு. ஒரு கேப்டன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த புக்கை படித்து எல்லாருமாவே இருக்கணும். துருவ் ரைடு போனான்னா அது நான் ரைடு போன மாதிரி, கிட்டா ரைடு போனான்னா அது நான் ரைடு போன மாதிரி. வேல்பாரியில் தான் வந்து ஆடாவும் மாடாவும் காடாவும் எல்லாமே இருப்பான் பாரி. அப்படிங்கும்போது ஒரு ரத்தனம்ங்கிறவன் வந்து துருவ் தான். நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன், நீ போய் நீ ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறது. அது பண்ணுறது தான் அந்த கிட்டானுக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறது, நீ போடா ரைடு அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் அந்த ஊர் ஸ்லாங்கை கொண்டு வர்றது பெரிய விஷயமா இருந்திருக்கும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் வந்து கொங்கு ஸ்லாங் பேசுவேன், பயங்கர கஷ்டப்பட்டேன். நான் பேசுகிறப்போ இந்த சின்ன சின்ன வார்த்தை எல்லாமே கொங்கு ஸ்லாங் வரும். சேலம் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் வருமா, அப்புறம் அந்த ஏமக்கா வாமக்கா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றலாம். ஆனால் வந்து அந்த ராகம் ஒன்று பேசுறதுலேயே வந்து இந்த இழுத்து பேசுகிற மாதிரி ஒன்று வரும் பாருங்க, அதெல்லாம் வந்து ஐயா இது இந்த இடத்துல இது வந்துருச்சு அப்படின்னு அப்படியே அது மாற்றி ரொம்ப கஷ்டம். நான் ஸ்லாங் பேசுறது ஆக்டிங் பயங்கர கஷ்டம் தான் ப்ரோ. விளையாடலாம், அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்ததுக்கப்புறம் தான் இவன் என்ன நடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிருது சாதாரணமாக. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஒரு இடத்த அப்படியே மாற்றிடுறாங்க ஒருத்தர். ஏசியன் கேம்ஸ்லாம் நான் வேந்துட்டேன். நான் வந்து ஒரு கபடி பிளேயராக இருந்து என்னால் ஒரு இந்தியா விளையாட முடியலையே அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்தது. ஆனால் வந்து நான் வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கே வந்து காட் ஆஃப் கபடி தான் வந்து ராஜரத்னம்ங்கிறவர், நான் நடித்த கேரக்டரு. அவர் மாதிரி விளையாடணும், அவர் மாதிரி. ஏன்னா காதால் கேட்டு வளர்ந்துருப்பான், அவர் பார்த்துருக்க மாட்டோம், அவரோட கபடியை பார்த்துருக்க மாட்டோம். அவரெல்லாம் இப்படிலாம் விளையாடுறாரு. அவர் பேர் டைகர்னு சொல்லுவாங்க, டைகர் ராஜரத்னம்னு. அவராகவே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அது பயங்கர சந்தோஷம். அதுவும் இல்லை, இந்தியா டீம் கேப்டனு அந்த அட்மாஸ்பியர்லாம் சுற்றி நிற்கும் போது உண்மையாலுமே இந்தியாவே ஆடிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. படத்தில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மேக்கிங் வீடியோவில் அப்போ அந்த மாரியண்ணா வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். அதை எல்லா கபடி பிளேயர்ஸ் சுற்றிட்டு இருப்பாங்க. துருவ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கபடி ஆட மட்டும் இல்லை, அவங்க உள்ளுக்குள்ளேயும் ஒரு கனவு ஒருத்தர் இருக்குது. ஒரு கபடி பிளேயருக்குள்ள ஒரு கனவு ஒன்று இருக்குது. இவன் நேஷனல் ஆடணும், இவன் ப்ரோ கபடி ஆடணும், இவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கபடி பிளேயர் உங்களுக்கு தெரியும், நீங்களும் நிறைய லீக் ஆடி இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்குன்னு ஒரு கனவுன்னு ஒன்று இருந்திருக்கும்ல. பிரபஞ்சன் ஒரு விஷயன்ற ஒரு கனவு ஒன்று இருந்திருக்குன்னா என்ன மாதிரி கனவு இருந்துச்சு? மாரியண்ணா அதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஸ்டார்டிங் விளையாடும்போது நல்லா விளையாடணும் அப்படின்னு போச்சு. எல்லாம் வந்து நம்மளை பற்றி பேசணும், பெருமையாக பேசணும். அதுக்கப்புறம் கிளப்புக்கு போனதுக்கப்புறம் வாரம் மேட்ச் எல்லாரும் பெஸ்ட் பிளேயர் வாங்கணும், இந்த மேட்ச்சில் எல்லோரும் நம்மளே தான் பார்க்கணும், எல்லோரும் நமக்காக கை தட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகவே வாரம் மேட்ச்சுக்கு போயிடுவேன் நான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு டிஸ்ட்ரிக்ட் போடும்போது எப்படியாவது தமிழ்நாடு வாங்கிடணும் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் கனவை பெருசு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நேஷனல்ஸ் வாங்கணும், தமிழ்நாடு டீமுக்காக விளையாடணும், அப்புறம் ப்ரோ கபடி விளையாடணும். ப்ரோ கபடி விளையாண்டா எப்படியாவது நான் வேலை வாங்கிடணும், இந்தியா விளையாடணும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் வந்து நான் என்னோடய திறமையை எல்லோரும் காமிக்கணும், நாங்கள் கபடி மூலிமா ஒரு வேலை வாங்கணும், நம்ம ஃபேமிலி எப்படியாவது மேலே கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அந்த ஒரு டைமில் வந்து அந்த லவ்வாக இருக்கட்டும், இடையில நம்ம நிறையா வரும். ஆனால் வந்து கபடி பிளேயருக்கு வந்து கபடி பிளேயர்னா எல்லாம் ஒரு உண்மையாக ஒரு ஸ்போர்ட்ஸை மதிக்கிற ஒருத்தருக்கு வந்து சுற்றி நடக்கிறது எது தெரியாது, கூட இன்ட்ராக்ட் பண்ணும். லவ் வந்து அதுவும் வந்து சில சமயம் அந்த ஜேர்னி நல்லா இருக்கும். இருந்தபோது சில சமயம் வந்து அந்த ஸ்ட்ரகிள் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து எவன் ஒருத்தர் அந்த பக்கம் திரும்பி போகிறானோ அந்த இடத்துல வந்து கிட்டா மாதிரி ஒரு பிளேயர் அர்ஜுனாவோட ஆக முடியாது. பேலன்ஸும் பண்ண மாட்டான். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும், இதை அச்சீவ் பண்ணால் எல்லாமே தானாக வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இது இருக்கும். எல்லா பிளேயருக்குமே வந்து நான் விளையாடணும், வேலை வாங்கணும், ஃபேம் இதாகணும், இந்தியா விளையாடணும் அப்படிங்கிறதா இவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா எல்லா பிளேயருமே இது பண்ண முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற பிளேயருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் விளையாடணும், நல்லா விளையாடணும் அப்படின்னு. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு இதுதான் என்னோட டெஸ்டினின்னு ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல, என்ன இருந்துச்சு ஆரம்பத்தில்? இல்லை, நான் இது வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. நான் வந்து என் வேலையை சிறப்பாக செஞ்சால் போதும், அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்பினேன். நான் இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த கபடி எப்படின்னா இந்த பட வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா வெளியில் 1000 பேர் இருக்கிறாங்க. நான் கலையரசன் அவர் சார் அவர் பண்ண வேண்டிய ரோல் தான் நான் பண்ணேன். அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், பயங்கரமான ஒரு முறை அவர் பண்ண ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போதுங்கிறது இன்னும் வெளியில் நான் ஆக்டிங் கிளாஸ் போகும்போது நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கிறது எனக்கு ஏன் இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிச்சுன்னா, நான் அதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒர்க் அந்த மாதிரி. ஏன்னா கபடி பண்ணேன், ப்ரோ கபடி விளையாடிருக்கேன்.
அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். நான் இந்த அளவுக்கு வரத்துக்காக நான் என்னென்ன கஷ்டப்படுறதெல்லாம் பண்ணியிருப்போம்ல. அப்படிங்கும்போது நான் அந்த கிரவுண்டுக்கு நான் என்ன மரியாதை கொடுத்தனோ அந்த கிரவுண்டு வந்து திரும்ப இப்போ வரைக்கும் எனக்கு மரியாதை கொடுக்குது. அது ப்ரோ கபடியாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே எங்கிட்ட பேசுறீங்களா பாசமா, அந்த ஒரு பாசமாக இருக்கட்டும். இப்போ பைசன் மூவி இந்த அளவுக்கு இப்போவுமே நான் முன்னாடி போட்ட அந்த ஒர்க்கு இப்போவும் அந்த கபடி எனக்கு அந்த மரியாதை கொடுக்குது. சிறப்பு. இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. பைசன் ஒரு பெரிய ரெகக்னேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது வீட்டில் ஃபேமிலி ஒய்ஃப்லாம் என்ன சொல்கிறாங்க? பயங்கர சந்தோஷம் எல்லாருக்குமே. ஏன்னா வந்து சின்ன ஸ்க்ரீனில் நான் பார்த்தோம்னா ஒரு 50 இன்ச் டிவியில் பார்த்துருப்பாங்க. இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, வார்த்தையில் அது சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இது இருக்காங்க. கடைசியாக என் பையனை கூட்டி போனேன். இப்போ வரைக்குமே மாரி சார் மூவிக்கு எல்லா மூவி கூட்டி போயிருக்கேன். அனிமேஷன் மூவி அவதார் மூவிக்கு கொண்டு கூட்டி போயிருக்கான். உட்காரவே மாட்டான் தேட்டரில். ஆனால் என் ஃபோட்டோ காமிட்டு உட்கார வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி பைசன் தான் என் பையன் பார்த்தது. எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. பயங்கர ஹாப்பி. என் ஒய்ஃப் சர்க்கிளும் சரி, என் வீட்லேயும் சரி. மூவியில் என் தம்பியும் அப்பாவும் நடிச்சிருக்காங்க இந்த மூவியில். தமிழ் டீமோட கோச்சு எங்கள் அப்பா. ஓகே. அந்த துருவுக்கு அடிபட்டுச்சு சொன்னாங்களா, அது வந்து என் தம்பி. ஓகே. கூட என் தம்பி கூட ஒரு தம்பி துருவுக்கு அது அடிபட்டு சொன்னாங்களா. அவனுக்கு வந்து எப்படின்னா அவர் வந்து கமாண்ட் வந்து காலை ஓட்டுறா அப்படின்ட்டாரு. திருநெல்வேலிஸ்டாங்கல எங்களுக்கு புரியல, அவனுக்கு புரியல. அவன் காலை மேலே உதறிட்டான். அப்படி துரு விக்ரம் அவர் பயங்கரமா வந்து துரு வந்து பயங்கரமா ஆங்கிள் பண்ணுவாரு. ஆனா அதுதான் இது அவனுக்கு புரியல. எனக்கு டக்குன்னு காலை ஓட்டுருவோம், துரு கரெக்டா உட்காரவும் இங்க காலு மேல போவும் பட்டுருச்சு பட்டாருன்னு. ஓகே. அப்பதான் அந்த அடிபட்டு. ஆமா ஆமா. ஓகே. பயங்கரமா இது போய் சாரி அப்ப ஒண்ணு இல்ல துரு வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, நானுக்கு அப்படி வரதான் அப்படிங்கும்போது அப்படியே அந்த இது பயங்கரமா இருந்தது. ப்ரோ கபடியிலையா இருக்கட்டும் சரி, உங்களோட பிளேயர்லையும் நிறைய விஷயங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். ஒரு டுக்கி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். தனி விஷயம் இருக்குல்ல, இப்போ பிரபஞ்சம்னா டுக்கின்ற ஒரு விஷயம் நேம் கிரியேட் ஆச்சு ப்ரோ கபடியிலேருந்து. ப்ரோ கபடி அப்போலாம் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இந்த டுக்கி விஷயங்கள் மற்ற விஷயங்கள்? ஒரு நல்ல ஸ்கில் பிரதீப் நாரால்ட்டு ஒவ்வொரு பிளேயர்ட்டு ஒரு ஸ்கில்லை நம்ம எடுத்துக்கோம். கோச்சுக்கிட்டு இருந்து இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்மளே ஓனாக கிரியேட் பண்ணுவோம்ல. அது வந்து பிரதீப் நாரால் அவர் வந்து அந்த டுக்கிங்கிறது வேற ஒரு பிளேஸில் வேற ஒரு மூமெண்ட்ல அது வந்து யூஸ் பண்ணுவார். நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அது அப்படி தான் சின்ன சின்ன ஒரு ஆல்டர்னேட் பண்ணணும் நம்ம. ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. என் ஹைட்டு அது எதையும் மனசில் அதில் பொறுத்து சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஹைட்டு மேலே ஸ்டாண்டிங்கில் பொசிஷன் ஆடும்போது சடனாக கீழே அந்த பொசிஷன் வந்து உட்கார ஒரு 2 செகண்டாக டிலே ஆகும். அவர் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாரு. அவர் பண்ணப்போ 1 செகண்ட் டிலே ஆகுதுன்னா நான் பண்ணுறதுன்னு ஹைட்டுன்னு கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை நான் மாற்றிக்கிட்டேன் நான். ஓகே. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் தமிழ் தலசில் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு இந்த டுக்கிங்கிறது கேப்பாக தான் இருந்தது, குமிஞ்சி போகிற அதான் வந்து குஜராத்தில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் டெய்லி அது ப்ராக்டிஸ் பண்ணேன். டெய்லியும் ஆஃப்டர் ப்ராக்டிஸ் தனியாகவே நான் அதை தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணேன். படத்தில் கூட ஒரு சீனில் டுக்கி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தோன்னே இப்போ பழைய பிரபஞ்சனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு தேட்டருக்கு. எப்படி இருந்துச்சு டுக்கி விஷயங்கள் பற்றி மாதிரி என்ன? இல்லை, அது வந்து 90s நடக்கிற மேட்சிங்னால ஃபர்ஸ்ட் அந்த பக்லைன் போனஸ் லைன் இருக்காது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. நீங்க விளையாடுங்கடா, இது இப்படிதான் கபடி இருக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மக்களுக்கு எல்லாமே புரியணும், நீங்க விளையாடுங்க அப்படின்னு. சில சமயம் கமாண்ட் கொடுத்துருவாரு, ஓப்பன் மேட்ச் அப்படின்றாரு. 2 பேரும் அடிச்சு கிடப்போம். துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நான் போயிட்டு அங்க ஜம்ப் அடிச்சு வரும்போது துருக்கிறோம் கமாண்ட் அப்படிங்கும்போது மறுபடியும் வந்தோன்னு கை பிடிச்சி ஆப்போனட் பாகிஸ்தான் அடிப்போம். அடிச்சு கீழே விழுந்து அவன் கையெல்லாம் பட்டாருன்னு நிலத்துல அடிச்சு அவன் கையில ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவன் ஓகே ஆயிட்டான். அந்த மாதிரி சீரியஸா மேட்ச் ஆடினீங்களா? மாறின கூட மேட்ச் ஆடிட்டேன் இல்ல. அவரு ஸ்கில் எல்லாம் பயங்கர சொல்லி தருவாரு. அந்த ஜம்ப் பண்றது, ஹேண்ட் டச்சு எப்படி இருக்குன்னா, ஏன்னா அவர் வந்து ரொம்ப லீனா இருப்பாரு. ஆனா பயங்கர ஸ்பீடு. ஓகே. ஸ்பீடு ரீடர் இருப்பார். நான் ஒரு டைம் நான் அந்த ஹோட்டல் சீன்ல வச்சு கேட்கும்போது, நேம்ஸ் படிக்கும் ஹோட்டல் சீன்ல கேட்கும்போது, நீங்க கபடி விளையாண்டுக்கலாமே சார் அப்படின்னு. இல்லடா, நான் வந்து எனக்கு கபடி பிடிக்கும், ஆனால் வந்து நான் இந்த ஜோனில் வந்துட்டல நான், ஸோ அதுதான் அப்படின்னு. ஓகே ஓகே சார் அப்படின்னு. அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பயங்கரமாக அவர் மாறி சார்னா பேசுகிறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் நான் நினைப்பேன். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம மீடியாவில் வந்து அவங்க பிரபஞ்சம் அவர் ரெஸ்பெக்ட், ஆனால் நேரில் வந்து பயங்கர ஜோவிலாக இருப்பார். அது நீங்கள் சொல்லணும், ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எப்படி இருக்கும்னா, அந்த கடைசி அந்த சண்டை போட்டு உள்ள அனுப்புற சீன் எனக்கும் கோச்சிங் மட்டும் க்ளோஸ்ல வச்சிருப்பாங்க. இப்போ கேமரா பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டே டே பிரபஞ்சா அவன் கண்ணில் பயம் தெரியுதுடா மைக்கில் சொல்லி எனக்கு சிரிப்பு. அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் எப்படி நடிச்சேன்னு ஏன்னா அந்த ஒரு சீன் தான் நான் முக்கியமான சீன். எப்படி நடித்தேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஏதாவது சொல்லுவாரன்னு எதுவும் சொல்லலை.
டேய் உன் கண்ணில் பயந்துன்னு சொல்லிட்டு வெயில் லைட்டு போதேன்னு ஒன்று விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ நான் போய் வள்ளி சார்ட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி எப்படி நடிச்சா பண்ணுறதுக்கு எது சொல்ல வேலை பண்ணுறதுக்கு, ஐயா அவர் டேக்கு ஓகேங்கிறனால போக சொல்கிறாரு, போங்கய்யா போங்கய்யா அப்படின்னு. அப்புறம் தெரிஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நேற்று தான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணிருக்கு, நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாரி சாரோட இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கிரெடிட் நமக்கு கிடைக்கிறது. இப்போ அடுத்து நிறைய கபடி பிளேயர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கட்டும், நிறைய ஊரில் இன்றைக்கி திருநெல்வேலி சைடு மற்ற ஊர்களையும் பார்க்குறோம். கபடினா ஒரு உயிர்னு நினச்சி பயமாக ஆடிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க. என்ன விஷயம் சொல்லுவீங்க? நான் என்னோட இதில் சொன்னதில்ல, நீங்கள் அந்த கபடிங்கிறது வந்து அந்த அந்த பார்த்துட்டு அந்த ஹைப்புக்காக கபடிங்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டு அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அந்த மோட்டிவேஷன் சொல்ல முடியல, காலையில் அந்த வீடியோ பார்த்தோன்னா நம்ம போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லாமல் அது முழுசாக எல்லாத்துலேயுமே, படிப்பாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து நம்ம அதை முழுசாக நம்ம அதை நம்பணும். முழுசாக நம்பி நாம் வந்து அதுக்குண்டான வேலையை நம்ம பண்ணோம்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து அப்கமிங் பிளேயர்ஸ் வந்து நாம் வந்து இப்போ வந்து அப்டேட் ரொம்ப ஆகிடுச்சு கபடிங்கிறது. இன்ஜுரி மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்கில் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு எதுவோ அதுவே இருக்கும். நம்ம குழம்பாமல் நமக்கு இதுதான் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை விளையாட ஆரம்பிக்கணும். தொடர்ந்து நிறைய விஷயம் இன்றைக்கி எங்களுக்காக வந்து ஷேர் பண்ணீங்க, அதுக்கு பெரிய நன்றி. உங்களோட திரைப்படங்கள் பயணம் இன்னும் பெரிய பயணமாக மாறணும், அதுக்கு என்னோட சர்வ பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கும் என்னோட சர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.